பிறந்த நாள் கொண்டாடலாமா? பிறந்த நாள் வாழ்த்து கூறலாமா? இது பற்றி சற்று விளக்கம் தர முடியுமா? பிறந்த நாள் கொண்டாடுவது மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட விடயமாகும். சில அறிஞர்களுடைய கருத்து பிரகாரம் அது ஒரு சுன்னத்தான விடயம் என்று கூட சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் சமூகத்திலே பிறந்த தின விழா கொண்டாடுவது, பிறந்த நாள் கொண்டாடுவது அது ஹராம். அது யகூதிகளுடைய கலாச்சாரம், கிறிஸ்தவருடைய கலாச்சாரம். பிறந்த நாளெல்லாம் கொண்டாடக்கூடாது என்று சொல்லி கடுமையாக பிரச்சாரம் செய்யக்கூடிய சிலரும் இருக்கின்றார்கள். இந்த பிரச்சாரத்தை எல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். அவர்கள் ஏதோ அந்த மார்க்க அறிவு குறைவின் காரணமாக, மார்க்கத்தை சரியான முறையிலே புரியாதன் காரணமாக இவ்வாறான கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கின்றார்கள். எனவே நீங்கள் யாரும் இப்படியான கருத்துக்களை நம்ப வேண்டாம். மாறாக பிறந்த நாள் கொண்டாடுவது இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்ட விடயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நாங்கள் ஆதாரமாக பார்க்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடி இருக்கின்றார்கள். அதாவது நாங்கள் முதலாவது ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிறந்த தின கொண்டாட்டம் என்பது அந்த தினத்திலே நன்றிக்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக ஏதாவது நல்லமல்கள் செய்வதைத்தான் பிறந்த நாள் கொண்டாட்டம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த பிறந்த தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு சதக்காக்களை கொடுக்கலாம், நோன்பு நோட்கலாம், அல்லது தொழுகைகள் தொழுது கொள்ளலாம், அல்லது பிள்ளைகளுக்கு சாக்லேட்டையோ, டொஃபியையோ வாங்கி கொடுக்கலாம், அல்லது கேக்குகளை வாங்கி வெட்டி கொடுக்கலாம். இவைகளெல்லாம் இந்த நன்றிக்காக செய்யப்படக்கூடிய விடயங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் இதற்கான ஆதாரத்தை பார்க்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோன்பு நோற்பவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் திங்கட்கிழமை நோன்பு நோட்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது நான் பிறந்த தினம் என்பதாக சொன்னார்கள். வேறு அதோடு சேர்த்து இன்னும் சில காரணங்களும் சொன்னார்கள். அதிலே இதுவும் ஒரு காரணம். அதாவது நான் பிறந்த நாள் என்பதாக சொன்னார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களே பிறந்த தினத்தை கண்ணியப்படுத்தி நன்றி தெரிவிக்கும் முகமாக அவர்கள் நோன்பு நோட்டிருப்பார்களேயானால் எமக்கு ஏன் செய்ய முடியாது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறான ஒரு வழிகாட்டலை அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு அவர்கள் செய்து காட்டியிருப்பதனால் அதே போன்று எமக்கும் அது ஒரு வழிகாட்டலாகத்தான் இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே அந்த பிறந்த தினத்தை முன்னிட்டு, அதாவது அல்லாஹு தஆலா எம்மை இந்த உலகத்திலே பிறக்க வைத்து ஒரு முஸ்லீமாக வாழ வைத்து நல்ல அமல்கள் செய்து கொண்டு இருப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். இதற்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக அந்த தினத்திலே நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி நல்லமல்களை செய்கின்றோம். இதுதான் பிறந்த தின கொண்டாட்டம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். எனவே நாங்கள் சொன்னது போல அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை கண்ணியப்படுத்தி நோன்பு நோற்றார்கள். அதே போன்று எமக்கும் நோன்பு நோக்க முடியும். இவ்வாறு நோன்பு மட்டுமல்ல, இதே போன்று நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய இன்னும் பல காரியங்களை செய்ய முடியும் என்பதாக இமாம்கள் கிதாபுகளிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அதிலேயும் இமாம் ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இது சம்பந்தமாக, அதாவது நன்றிக்காக நோன்பு மட்டுமல்ல, தொழுகைகள் தொழலாம், சதக்காக்கள் கொடுக்கலாம், கேக்குகள் வாங்கி கொடுக்கலாம், சாக்லேட்டுகள் வாங்கி கொடுக்கலாம், இனிப்பு பண்டங்கள் வாங்கி கொடுக்கலாம் என்று அனைத்து நற்காரியங்களையும் நன்றிக்காக செய்ய முடியும் என்பதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா எம்மை வாழ வைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி தெரிவித்து பிறந்த நாள் கொண்டாடுவது ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் இவ்வாறு பிறந்த தினங்கள் கொண்டாடும் பொழுது இதிலே சில எமது இஸ்லாமிய வரையறைகளுக்கு உட்பட்டு அந்த கொண்டாட்டம் இருக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றி நாங்கள் செய்யக்கூடாது. உதாரணமாக அவர்கள் கேக்கை வாங்கி வெட்டி கொடுப்பதிலே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவ்வாறு கேக் வெட்டும் பொழுது ஹேப்பி பர்த்டே என்று சொல்லி வாழ்த்துவதோ, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து என்று வாழ்த்துவதிலேயும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மாறாக அதிலே முழுத்துளிகளை வைத்துக்கொண்டு அந்த கிறிஸ்தவர்களுடைய வணக்க வழிபாட்டுக்குரிய ஒரு அடையாளமாக காணப்படக்கூடிய அந்த விடயங்களை நாங்கள் செய்யாமல் அந்த கேக்குகளை வாங்கி வெட்டி கொடுப்பதிலோ, அதை மற்றவர்களுக்கு உண்ண கொடுப்பதிலேயோ, அல்லது பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிப்பதிலோ எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பிறந்த நாள் வாழ்த்து என்றால் என்ன? உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதாவது உங்களுடைய இந்த பிறப்பு ஒரு மகிழ்ச்சிகரமான, சந்தோஷகரமான ஒரு விடயமாக இருக்கட்டும் என்று வாழ்த்துவதிலே என்ன தவறு இருக்கின்றது? அது ஒரு துஆ தான் அது.
அது வாழ்த்து என்பது அது ஒரு பிரார்த்தனை தான். எனவே அவ்வாறு பிரார்த்தனை செய்வதிலே, வாழ்த்துவதிலே எந்த விதமான குற்றமும் கிடையாது. ஆனால் நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல சிலருடைய அந்த குறுகிய புத்தியின் காரணமாக இதெல்லாம் அந்நிய கலாச்சாரம், அந்நிய கலாச்சாரம் என்று சொல்லி மார்க்கத்திலே பல விடயங்களை தடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்நிய கலாச்சாரம் எப்பொழுது செய்யக்கூடாது என்பது தெரியாது. அந்நிய கலாச்சாரமாக இருந்தாலும் அது எமது மார்க்கத்துக்கு முரண்பட்டால் தான் அதை நாங்கள் செய்யக்கூடாதே தவிர மார்க்கத்துக்கு முரண்படாத ஏனைய மதத்தவர்களுடைய கலாச்சாரமாக இருந்தால் அதிலே பிரச்சனை கிடையாது. எனவே நாங்கள் இவ்வாறு பல விடயங்களை செய்கிறோம். அவர்கள் ஆடை அணிவது போல நாங்களும் ஆடை அணிகின்றோம். அவர்கள் உண்பது போல நாங்களும் உண்ணுகின்றோம். எனவே இவ்வாறு இவைகளிலே இதெல்லாம் அந்நிய கலாச்சாரம் என்று சொல்ல முடியாது. அது எப்பொழுது மார்க்கத்துக்கு முரணாகின்றதோ அப்பொழுதுதான் கூடாது. எனவே அந்த அடிப்படையிலே தாராளமாக பிறந்த தின விழா கொண்டாடலாம். பிறந்த நாள் கொண்டாடலாம். இது மார்க்க வரையறைகளுக்கு உட்பட்டது. இது சில அறிஞர்களுடைய கருத்து பிரகாரம் அது சுன்னத்து என்ற அடிப்படையில் கூட அறிஞர்கள் பேசியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். எனவே இவ்வாறு பிறந்த நாள், பிறந்த தினங்கள் வரும்பொழுது அது தன்னுடையதாக இருந்தாலும் சரி, தனது தகப்பனாருடைய பெற்றோருடையதாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடையதாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் கட்டாயமாக ஞாபகம் வைத்து அந்த தினங்களிலே நல்லமல்கள் செய்வதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் செய்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான நன்றி தெரிவிப்பதற்காக இவ்வாறான பிறந்த தின கொண்டாட்டங்கள் வரவேற்கத்தக்கது, மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது.